சென்னை திரிசூலத்தில் இரட்டை கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பல்லாவரம் அருகே திரிசூலம் பகுதியில் நள்ளிரவில் இரட்டை கொலை தற்போது அரங்கேறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பீர்க்கங்கானை காவல் எல்லைக்குட்பட்ட முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனால் அந்த பகுதியிலிருந்து மணலி என்னும் பகுதியில் சில ஆண்டுகள் தங்கியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக பல்லாவரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட திரிசூலம் என்னும் பகுதியில் மணி என்பவர் குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அவருடன் ஒரு 17 வயதுடைய சிறுவனும் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு ஒரு 4 மணி அளவில் 8க்கு மேற்பட்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் அந்த குடிசையில் புகுந்து அங்கு இருந்த அந்த சரித்திர பதிவு குற்றவாளி ஆறுமுகம் மற்றும் அந்த சிறுவனை கொடூரமாக வெட்டி சாய்த்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் சிறுவன் முகம் முழுவதும் சிதைத்து கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்த நிலையில் பல்லாவரம் போலீசார் விரைந்து உடலை கைப்பற்றி குளம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். முதல்கட்ட விசாரணையில் அந்த சரித்திர பதிவு குற்றவாளி மீது பல்வேறு வழக்குகள் நிலவுவது, குறிப்பாக சுங்கவாசத்திர என்ற பகுதியில் ஆல்பர்ட் என்ற கொலை வழக்கும், அதே போன்று பீர்க்கங்கானை பகுதியில் பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. முதல் கட்ட விசாரணையில் இந்த 2 நபர்களும் சில மாதங்களுக்கு முன்பு தீபக் என்ற பீர்க்கங்கானை பகுதியைச் சேர்ந்த ஒரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டை அடித்து நொறுக்கியதாகவும், அவர்கள் வெளியேந்த நிலையில் அவர்கள் இந்த கொலையை அரங்கேற்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதால் முன்வரது காரணமாக நடைபெற்றிருக்கலாம் என தெரிய வருது. அதே நேரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அந்த பகுதியில் போடப்பட்டுள்ளது.